நேற்று தினத்தில் முதலாவது சொன்னேன், ஒரு கர்த்தரால் அங்கீகரிக்கப்படத்தக்கதான ஊழியம் என்று சொன்னால் மனிதர்களை பிரியப்படுத்த அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஊழியமாக இருக்க வேண்டும். நான் யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரையா தேவனையா என்று சொல்லுகின்றார். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல என்று பவுல் சொல்லுகிறார். ஸோ முதல்ல ஊழியம் என்பது யாரையும் பிரியப்படுத்துவதற்காக இல்லை, எஜமானுடைய சேவையை செய்வதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது, தண்டிலே சேவகம் பண்ணுகிறவன் எவனும் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். ஸோ நம்முடைய அழைப்பு என்ன, நம்மை கர்த்தர் ஏற்படுத்தின நோக்கம் என்ன, இவைகளை நாம் அறிந்து நோக்கத்தை விட்டு அழைப்பை விட்டு விலகச் செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் நாம் விலகி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. We must be able to say no to all the deviating forces. அழைப்பை விட்டு விலகச் செய்கிற காரியங்களுக்கு நம்ம அது கண்ணியாக அமைந்துவிடும். ஆகவே நம்ம அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்த வேண்டும். மூன்றாவது, நேற்றைக்கு நாம் தியானித்த விஷயம், ஒரு சுய மகிமையை தேடாமல் கர்த்தருடைய மகிமையை நாம் தேட வேண்டும். அதில் 1-2 காரியங்களை நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் 21, 22, 23 வசனங்களை வாசிக்கிற போது, ஏரோது ராஜா உட்கார்ந்து பிரசங்கம் செய்கின்றான். இந்த ஏரோதனுடைய பிரசங்கத்தை கேட்ட மக்கள் எல்லாரும் இது ஒரு தேவனுடைய சத்தம் என்று எல்லாரும் ஏரோதை புகழ்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஏரோதை அடிக்கிறார், அவன் புழுத்து செத்து போகிறான். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் கர்த்தரை மகிமைப்படுத்த தவறினபடினால் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 12 verse 21 onwards. குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து செத்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாத போது தூதன் அவனை அடித்தான் இருக்கு, புழுத்து செத்தான் என்று சொல்லப்படும். ஒரு ராஜா புழுத்து செத்து. ஸோ ஒரு ஏரோது ராஜா கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல, அதாவது அப்போஸ்தலனாகவோ தீர்க்கதரிசியாகவோ சுவிசேஷமாக ஏற்படுத்தப்பட்டவன் அல்ல. அவனுக்கே அப்படி ஒரு தண்டனை இருக்குமானால், கர்த்தர் தம்முடைய நோக்கத்திற்காக யாரெல்லாம் அழைத்து அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அவர்கள் சுய மகிமையை தேடி கர்த்தருடைய மகிமையை விட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய கோபாக்கினைக்கு அவர்கள் ஆளாக வேண்டி வரும். ஹல்லேலூயா. ஆகவே நாம் மிக மிக கவனமாக கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவதிலே நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் இந்த காலையில் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதாவது ஆதி சபைக்கும் இன்றைக்கு உள்ள ஊழியங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆதி சபை அப்போஸ்தலர் நாட்களில் இருந்த ஊழியங்களுக்கும் இன்றைக்கு உள்ள ஊழியங்களுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சபையை நடத்தினார்கள். இன்றைக்கு சபை எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்தந்த ஊழியக்காரனை பொறுத்து அந்த சபை இருக்குது. அந்த ஊழியக்காரருடைய கிருபை வரங்களை பொறுத்து அவர் எல்லா சபைகளையும் சொல்லவில்லை, சில சபைகள் பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகத்தோடு தேவ மனிதர்கள் சரியாக அந்த ஊழியத்தை செய்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் இன்றைக்கு அந்த சபையினுடைய மந்தை மீட்பன் எப்படி இருக்கிறாரோ, அவருக்கு என்னென்ன கிருபைகள் இருக்கிறதோ அதன் அடிப்படையிலே அந்த சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே அப்போஸ்தலர்கள் சபைகளை நடத்தினார்கள். அதுமாதிரி அன்றைக்கு சபை என்பது தினந்தோறும் கூடி வந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களும் அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு சபை வாரத்தில் ஒரு நாள் கூடி வருகிறது. இடநாள் கூட்டத்துக்கு அந்த சபை அதில் 1000 பேர் இருந்தாலும் அந்த சபையில் ஒரு 20 பேர் 30 பேர் தான் இடநாள் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். ஸோ அந்த வீக்லி ஒன்ஸாக மாறிடுச்சு. டெய்லி இருந்தது வீக்லி ஒன்ஸாக மாறிடுச்சு. அதே மாதிரி சபையில் ஊழியங்கள் எல்லாம் எதை மையமாக கொண்டு செயல்பட்டது என்றால், வருகின்ற மக்களுடைய மெச்சூரிட்டி, அவங்க கிறிஸ்துவுக்குள் வளரணும், பக்குவப்படணும், முதிர்ச்சி அடையணும், இந்த நோக்கத்தோடு உபதேசங்கள் எல்லாம் செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கி we give much importance to care the congregation. சபையை பராமரிக்கிறதுல நிறைய கவனம் செலுத்துகிறாங்க ஒழிய, அவங்க வளரணும், அவங்க மெச்சூர்ட் ஆகணும், பக்குவப்படணுன்றதில் அதிகமான நேரம் செலவழிப்பதில்லை, ஃபோக்கஸ் கொடுக்கப்பதில்லை. அன்றைக்கி சீசத்துவத்தில் ரொம்ப அதிகமான கவனம் செலுத்துகிறேன். இன்றைக்கி சர்ச் மெம்பர்ஷிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துகிறேன். சீசத்துவத்தில் என்ன அப்படின்னா, தன்னை ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவுன்றார்.
ஸோ தன்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றக்கூடிய அழைப்புக்கு, அந்த வாழ்க்கைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது, சீசத்துவம். ஆனால் இன்றைக்கி எங்கள் சர்ச்சில் மெம்பர்ஷிப் கணக்கு என்னன்னு காட்டுறதில் ரொம்ப அதிகமாக சபையோட எண்ணிக்கையில், சபையை வளர்ப்பதில் அதிகமாக கவனம் செலுத்து. அன்றைக்கி சபையில் தியாலஜி பிரசங்கிக்கப்பட்டது, உபதேசங்கள் சபையில் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி சபையில் சைக்காலஜி பேசுகிறாங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸாக இருக்காங்க. நான் காலையில் குறை சொல்லவில்லை. ஒரு ஒப்பீடு ஆதி சபைக்கும் இன்றைக்கி உள்ள ஊழியங்களையும் கம்பேர் பண்ணும்போது, அன்றைக்கி டிரான்ஸ்ஃபர்மேஷன், டெலிவரன்ஸ், இதுக்கெல்லாம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. நம்முடைய 1000 கவுன்சிலிங் சாதிக்க முடியாது, பரிசுத்தனுடைய ஒரு தொடுதல் சாதித்துவிடும். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நிறைய நம்முடைய ஃபோக்கஸே மாறி இருக்கிறது. அல்லேலூயா. இது ஒரு தேவ மனிதர், பிராண்டன் பெய்லி என்கிறத ஒரு தேவ மனிதர் இந்த ஒப்பீட்டை சொல்லுகிறார். நான் சொந்தமாக சொல்லலை. சபையில் சபைகள் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகினது. சபையிலேருந்து ஊழியக்காரர்கள் எல்லாம் அனுப்பினார்கள். ஆனால் இன்றைக்கி சபையை சபையினுடைய எண்ணிக்கையில் அந்த ஒரு ஸ்தல சபையை பெருக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் ஒழிய, சபையிலேருந்து தனியாக ஊழியங்கள் பிரிஞ்சு ஆரம்பிக்கிறதுல இன்றைக்கி கவனம் செலுத்தவில்லை என்று சொல்கிறார். ஸ்ட்ராங் எம்பசிஸ் ஆன் சென்டிங் அந்த நாட்களில், இன்றைக்கி ஸ்ட்ராங் எம்பசிஸ் ஆன் கேதரிங். இன்றைக்கி ஜனங்களை கூட்டி சேர்க்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கி ஜனங்களை ஊழியத்துக்கு அனுப்புறதில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தினார். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு நினைக்கிறேன்னா, செல்ஃப் சென்டர்டாக சபை மாறுகிறது. சுயத்தை சார்ந்து ஒரு ஊழியக்காரன் சுய மகிமையை தேடி ஊழியம் செய்கிற போது அந்த பரிசுத்தனுடைய கிரியைகள் எல்லாம் மட்டுப்படுத்தப்படுகிறது. அவர் இன்னும் பெரிய காரியங்களை சபையில் செய்ய விரும்புகிறாரு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மட்டுப்படுத்தப்படுகிறார். எப்பொழுதுன்னு சொன்னால், நாம் சுய மகிமையை தேடுகிறது. ஏரோது ஒரு புறஜாதிய ராஜா, அவன் தன்னுடைய சுய மகிமையை தேடின போதே கர்த்தர் அவனை அடித்தார். ஆகவே கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஊழியத்தில் ஏற்படுத்தப்பட்டவர்கள் சுய மகிமையை தேடக்கூடாது. ஹல்லேலூயா. வசனம் சொல்கிற சங்கீதம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆமென். ஸோ அன்னைக்கு ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்களை பார்த்த உடனே கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. இன்றைக்கி எப்படி இருக்கு தெரியுங்களா? அந்த ஊழியக்காரனை பிடிச்சி மகிமைப்படுத்துகிறாங்க. யார் மூலமாக அது நடந்துச்சோ அந்த பாத்திரங்களை பிடித்து கொள்கிறார்கள். ஸோ கவனமாக நம்ம மகிமை யாருக்கு போய் சேர வேண்டுமோ அதில் கவனம் செலுத்த வேண்டும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஹல்லேலூயா. ஆமென். மேன்மை பாராட்டுகிறவர்கள் கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும். சொந்த மகிமையை தேடக்கூடாது. நேற்று சொன்னோம்ல, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சக்தி நிமித்தம், அன்பின் நிமித்தம், உண்மை நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கலாத்தியரில் பவுல் அப்போஸ்தலன் குறித்து ஒரு அற்புதமான ஒரு சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 1:23-24 பவுல் எழுதுகிற ஒரு அற்புதமான சாட்சி. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, முந்தி சுவிசேஷம் யாரெல்லாம் பிரசங்கித்தாங்களோ அவங்களெல்லாம் அழிக்கணும், இந்த மதத்தை, இந்த கிறிஸ்தவத்தையே இல்லாமல் செய்ய வேண்டும் என்று யோசித்தவனே இப்பொழுது அவருக்கு ஊழியம் செய்கின்றான், அவரை பிரசங்கிக்கின்றான் என்பதை கேள்விப்பட்ட மக்கள் பவுலை மேன்மைப்படுத்தவில்லை, என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, ஊழியக்காரங்க செல்ஃப் க்ளோரியை தேடுறாங்கன்றதை விட ஜனங்களும் விசிறிகளாக இருக்கிறாங்க, ஹீரோ வர்ஷிப் பண்ணுறாங்க. யாருக்கு மகிமை போய் சேர வேண்டுமோ அதில் தவறி விடுகிறார்கள். கர்த்தருக்கு தான் மகிமை போய் சேர வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஸோ பீப்புள் ப்ரைஸ்ட் காட், க்ளோரிஃபைட் காட் பிகாஸ் ஆஃப் பால். ஸோ நம்முடைய வாழ்க்கையும் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதன் மூலமாக நமக்கல்ல மகிமை, கர்த்தருக்கு மகிமை வர வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் 11 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன்.
ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் சாப்டர் 14 verse 11 to 15. என்ன ஆச்சு? ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனுஷனை பவுல் தூக்கி விடுறார். அது 8ஆம் வருஷத்தில் லீஸ்திராவில் ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இருந்து ஒருபோதும் நடவாமலும் கால்கள் வழங்காதவனுமாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, 10ஆம் வசனம், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். ஹல்லேலூயா. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிகவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவரானபடினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். ஸோ மெர்க்குரியும் ஜூபிட்டரும் இந்த பூமிக்கு இறங்கி வந்துட்டாங்க, அவங்க தான் அந்த அற்புதங்கள் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜனங்கள் வந்து சாதாரணமான கர்த்தரால் பயன்படுத்தப்படுகின்றதான இந்த பவுலையும் பர்னபாவையும் கடவுளாக்க முயற்சி பண்ணுறாங்க. அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த ஜூபிட்டருடைய கோயில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாக இருந்தான். அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த பவுலும் பர்னபா அன்றைக்கி ஊழியம் செய்யும்போது அவங்க ஊழியத்தில் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாக இருந்த ஒருவனை சுகமாக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் கொடுத்தார், சுகமாக்கினார். அப்போ ஜனங்கள் எல்லாரும் இந்த சுகத்தை பர்னபாவும் பவுலும் தான் கொண்டு வந்தான் என்று சொல்லி அவனை கடவுளாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களோ தங்கள் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, நாங்கள் சாதாரணமான மனுஷங்க, கடவுள் தான் இதை செஞ்சார், கடவுளை மகிமைப்படுத்துங்க என்று சொல்லி தங்கள் வஸ்திரத்தை கிழித்து கொண்டார்கள். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கி ஒவ்வொரு ஊழியக்காரருமே நம்ம ஜெபம் பண்ணி ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆனால் செய்தது யார்? கர்த்தர் தான் செய்தார். அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு உரிய கனத்தை, கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்துவதில் ஊழியக்காரனும் சரி ஜனங்களும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு சம்பவம் கூட இதே மாதிரி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் உண்டு. 9 அல்ல, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் தாயின் வயிற்றிலிருந்தே ஒருவன் பிச்சைக்காரனாக இருக்கிறான், தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒருவன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அப்படின்னா தூக்கி கொண்டாந்து வச்சுட்டு மறுபடியும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அலங்கார வாசலில் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் ஒரு சப்பானி, ஒரு ஊனமுற்றவர். 4ஆம் வசனத்தில், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவளை நோக்கி பார்த்தான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அங்கே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அங்கே இருந்து பவுலுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அந்த தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த முதல் சப்பானியாக இருந்தவனுக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்தது. ஆனால் இந்த அலங்கார வாசலில் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறவன் பேதுரு ஏதாவது கொடுப்பார்னு நினச்சி பார்க்குறான். பேதுரு அவனை உற்று பார்த்து, அங்கேயும் உற்று பார்த்து இங்கேயும் உற்று பார்த்து, இங்கே வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்க்குறான், ஏதாவது தருவாரான்னு பார்க்குறான். ஆனால் அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணினான். பேதுரு என்ன சொல்கிறாரு? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவளுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. இங்கே வந்து தேவனை துதித்து தேவாலயத்துக்குள்ளே போயிட்டான். சுத்தமான உடனே, அவனுக்கு சுகமான உடனே பேதுருவை கட்டிப்பிடிச்சு உட்காரல, உடனே தேவாலயத்துக்குள் போகிறான். அடுத்த நாள் இந்த இதை கேள்விப்பட்ட எல்லாரும் பேதுருவை ரொம்ப பெரிய ஆளாக வந்து பார்க்க வராங்க. பேதுரு என்னதுங்களா சொல்கிறாரு? 12ஆம் வசனத்தில், ஆக்சுவலாக அது மேலேருந்து எல்லாத்தையும் வாசிச்சா நல்லா தான் இருக்கும். 9ஆம் வசனம், அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதோட முடியல, குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில்
ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவனிடத்திற்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஹல்லேலூயா. எங்களுடைய சுய சக்தியோ சுய பக்தியோ அல்ல, வேறு என்ன? 16ஆம் வசனம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. They were never dared to touch the glory of God. They have carefully given the glory to the Lord. அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்கள் சுய சக்தியோ சுய பக்தியோ இல்லை, இது கர்த்தர் மேலே வச்ச விசுவாசம். இன்னொன்று, கர்த்தரே அவருடைய நாமமே இவனை சுகமாக்கிற்று. ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். நம்ம ஊழியத்தில் காரியங்கள் நடக்கிற போது என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கவனமாக மகிமை செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை செலுத்தாமல் சுய மகிமை ஒருபோதுமே தேடிவிடக்கூடாது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக 30-31 வசனத்தில் வாசிக்கிறேன். மேலும் நான் அதை ஸ்தோத்தரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். நாம் என்ன செஞ்சாலும் என்ன செய்யணுமா? தேவ மகிமைக்காக செய்ய வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுது, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. அடுத்து 4வது குறிப்பு அதுதான். ஊழியத்தில் எந்த ஊழியத்தை செஞ்சாலும் நம்ம 1000 பேருக்கு ஆசீர்வாதமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஆளுக்கு கூட இடரலாக இருந்துடக்கூடாது. ஒரு ஆளுக்குமே இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு நீங்கள் இடரலாக இருந்தால் அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் தூக்கி போடுவான்றார். என்ன நீச்சல் தெரிஞ்சாலும் வெளில வர முடியாது. அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் தூக்கி போட்டுருவார். அப்போ இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? என்ன இருக்குது? சுய பிரயோஜனத்தை தேடக்கூடாது, மற்றவருடைய பிரயோஜனத்தை தேடணும். அடுத்து என்ன சொல்லியிருக்குன்னா, எவ்விதத்திலும் எல்லாருக்கும் நாங்கள் பிரியமாக நடக்கிறோம். இதனால் என்ன காரணம்? அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு. இந்த ரட்சிப்பை மையமாக கொண்டு தான் நம்முடைய உதவிகள் இருக்கணும். பலரும் என்ன செய்வாங்கன்னா, சேரிட்டின்னா அப்படியே சேரிட்டியில் ஃபுல்லாக முங்கிடுவாங்க. பட் why do you want to do charity work? In order to demonstrate the love of God. ஏன் நான் 4 பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்னா, எங்கள் ஆண்டவர் எனக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அவருடைய அன்பை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். I would like to exhibit, I would like to demonstrate the love of Christ. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரு, அவருடைய அன்பினால் என்னை நிரப்பி இருக்கிறாரு. ஒரு மனுஷனுக்குள்ளே கிறிஸ்து வரும்போது அவன் இந்த பற்றற்று வாழுவான், அவன் சுயநலம் இல்லாமல் வாழ்வான், மற்றவங்க மேலே அன்பாக இருப்பான். ஸோ இயேசு எனக்குள் வந்ததுனால நான் இந்த காரியத்தை செய்கிறேன். இயேசு இப்படி செய்ய சொன்னதுனால இதை செய்கிறேன். எப்படியாயிலும் சில பேர் ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை அடைய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிற எல்லா உதவியிலுமே என்ன மையமாக இருக்கணும்னா, இந்த 32ஆம் வசனம், நான் என் சுய பிரயோஜனத்தை தேடலை, அநேகருடைய பிரயோஜனத்தை தேடுறேன், அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. ஹல்லேலூயா. எப்படியாச்சும் என் ஊழியத்தின் மூலமாக என்ன செய்யணும்? என் உதவியின் மூலமாக 4 பேர் ரட்சிக்கப்படணும் சொல்லிட்டு சொல்கிறார். நாங்கள் யாருக்குமே இடரலாக இருக்கோம், யூதருக்கோ கிரேக்கருக்கோ தேவனுடைய சபைக்கோ இடரலற்றவளாக இருங்கள்னு சொல்கிறார். ஸோ ஊழியக்காரன் யாருக்குமே என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, இடரலாக நாம் இருந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். ஒருபோதுமே இடரலாக இருந்து விடக்கூடாது. பவுல் இதை குறித்து ரொம்ப அழகாக சொல்கிறார். 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தோம். ஐ எம் நாட் அ ஸ்லேவ். ஆனால் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். அதாவது ஒரு ஊழியக்காரனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டு, நான் இப்படி தான், எனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து பரலோக மேன்மைகள் எல்லாம் துறந்து தான் இந்த பூமிக்கு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ செயலானார். அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. அப்போ ஒரு தேவன் இந்த மனுக்குலத்தை ஆதாயம் செய்வதற்காக தன்னுடைய எல்லா ஹெவன்லி ப்ரிவிலேஜஸையும் விட்டுட்டு வரார். அதே மாதிரி இந்த வசனம் எப்படி சொல்லுன்னா, எப்படியாயிலும் எல்லாரையும் ஆதாயம் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறாராம், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு
என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். அப்படின்னா செல்ஃப் ஐடென்டிட்டியவே, தன்னுடைய சொந்த அடையாளத்தை அவர் அழித்து கொண்டு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அதுதான் பவுல் கூட ஊழியம் சொன்னான்னா, கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவு நான் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு அந்த மந்தையில் இருக்கிற மக்களை பார்க்கிற போது ஒவ்வொருவரையும் ஒரு கிறிஸ்துவாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. நம்மளால் மாற்ற முடியாது, பரிசுத்த ஆண்டவர் தான் செய்கிறாரு. ஆனால் அதுக்குரிய போஷாக்கான உபதேசங்களை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. உபதேசங்களை ஜெபங்களை செய்ய வேண்டியிருக்கு. இங்கே வந்து உபதேசங்களை கேட்டு ஜெபிக்க 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 கிறிஸ்து நமக்குள்ளே உருவாக வேண்டும். அல்லேலூயா. பழைய மனுஷனுடைய சாயல் சிலுவையில் அறையப்பட வேண்டும். உபத்திரவங்கள், பாடுகள், இந்த கிறிஸ்தவ ஜீவியம் எல்லாமே என்ன செய்யணும்னா கிறிஸ்துவை நம்மிலே வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து உருவாக வேண்டும். அது எப்படி கிறிஸ்து உருவாவார்? அவர் வந்து தேவனாக இருந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்போ நாமும் மற்றவர்களை ஆதாயப்படுத்தணும்னு என்ன செய்யணும்? எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று பவுல் சொல்கிறார்ல, அப்படி இறங்கி வரணும். நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நான் எல்லாருக்கும் அடிமையானேன். 19 எல்லாருக்கும் அடிமையானேன். ஐ ஹவ் பிகம் ஸ்லேவ் டு எவ்ரி ஒன். அடுத்து, யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்து சொல்கிறாங்க, பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாயிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். சும்மா நான் இறங்கி போகல. எதுக்காக? அந்த 22 ரொம்ப முக்கியம். என்னது? எதுக்காக அடிமையானார்? எதுக்காக யூதனானார்? எதுக்காக கிரேக்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவரானார்? நியாயப்பிரமாணம் இல்லாதவரை போல இருந்தார், பலவீனரை போல இருந்தார். எதற்காக? எல்லாரும் ரட்சிக்கப்படும். என்னுடைய ஒன்லி சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படியாகிலும் சிலரை ஆதாயப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். சுவிசேஷத்தை நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கின்றேன். அல்லேலூயா. ஆமென். அது சொன்ன இடரலற்றவளாக இருக்கணும். ஒரு ஊழியக்காரன், ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளை யாருக்குமே இடரலாக இருக்கக்கூடாது. இந்த வசனத்தில் கடைசியில் சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. A man of God must have a disciplined life. சரியான டிசிப்ளின் இருக்கணும். அப்போ தான் நம்ம 4 பேருக்கு ஊழியம் செய்ய முடியும். அதுக்கு தான் அந்த 24ஆம் வசனம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுறாங்க, ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை என்ன செய்கிறான்? வெற்றி வாகை சூடுகிறான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். சும்மா ஓடக்கூடாது. எப்படி செய்யணும்? கண்டிப்பாக ஜெயிச்சிடணும், கப்பு வாங்கிடணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோடு ஓடணும். 25ஆம் வசனம், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். இச்சையடக்கமாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? முதல் இடத்துக்கு வர முடியும். அல்லேலூயா. ஒரு ஆத்லெட் பார்த்திங்கன்னா காலையில் 4 மணி 4:30 மணிக்கு காலையில் எழும்பி அவன் ஓடிட்டு இருக்கான். கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க, ஒரு மிலிட்ரியில் ஜாயின் பண்ண நினைக்கிறோம், அதுக்குரிய கட்டுமஸ்தான உடல் வாகை வைத்திருக்க வேண்டும். ஆகவே அதற்காக அவன் பயிற்சி செய்கின்றான். ஒரு கிரிக்கெட் பிளேயர் நெட் ப்ராக்டிஸ் இல்லாமல் போய் அங்கே நிற்க முடியாது. ஒரு ஃபுட்பால் பிளேயர் அவன் வந்து தன்னை தனிப்பட்ட முறையில் ஆயத்தம் செய்யாமல் ஒரு டீமில் போய் என்ன செய்ய முடியாது? விளையாட முடியாது. ஆகவே ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இச்சையடக்கமுள்ளவர்களாக இருந்தால்தான் பந்தயத்திற்கு நீங்கள் போராட முடியும். அடுத்து என்ன சொல்கிறாரு? அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. இப்போ அந்த அழிவில்லாத கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, அந்த நீதியின் கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை, வாடாத மகிமையான கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும்? டிசிப்ளின், இச்சையடக்கம் வேணும். செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, இதெல்லாம் நமக்கு வேணும். அல்லேலூயா. எவ்வளோ நம்ம தூங்குறதுல நமக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும், சாப்பிட்றதுல ஒரு கட்டுப்பாடு வேணும். ஈவன் எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதில்ல, எவ்வளோ நன்மைகளை கடவுள் கொடுத்துருந்தாலும் அதை அனுபவிக்கிறது என்ன வேணும்? ஒரு கட்டுப்பாடு வேணும். எல்லாம் இருக்கிறதுன்றக்காக எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. we must restrict ourselves. there is no freedom without restriction. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா,
நம்முடைய மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கிய விதத்திலும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ கிறிஸ்துவுக்கு நம்மை கீழ்ப்படுத்த அந்த டிசிப்ளின் பண்ணணும். அப்போ தான் மேன் ஆஃப் காட் மஸ்ட் பி அ டிசிப்ளின் மேன். ஸோ அந்த ஒழுங்கு இல்லைன்னா நம்ம உண்மையாகவே கர்த்தருக்காக பெரிய அளவில் பயன்பட முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். சில நேரத்தில் 2 மணி நேரம் தான் தூங்குவேன் நான். 2 மணி நேரம் தான். பகலில் வந்து படுக்கிற பழக்கம் கிடையாது, பகலில் படுக்கவே மாட்டேன். ஆனால் நமக்கு நம்மளை பார்த்து யார் எந்த ஒரு விரல் நீட்டுதலுக்கு நம்ம ஆளாகிடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக, நமக்கு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சிடுவோம். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ கர்த்தர் நமக்கு அந்த டிசிப்ளின் இன்னும் தருவாராக. ஹல்லேலூயா. ஆகையால் 26ஆம் வசனத்தில், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். நான் ஓடும்போது எனக்கு தெரியும் கண்டிப்பாக எனக்கு ஜீவக்கிரீடம் உண்டு. ஹல்லேலூயா. ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். சிலம்பம் பண்ணுறவங்க என்ன செய்யணும்? சத்துரு அடிக்கணும். ஆகாயத்தை அடிச்சிச்சு சிலம்பம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. மல்யுத்த மனிதர்கள் சட்டத்தின்படி பண்ண வேண்டும். எபிரேயர் 12:1 என்ன சொல்லியிருக்குது? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவங்களையும் உதறி தள்ளி விட்டு என்ன செய்யணுமா? நமக்கு நியமிக்கப்பட்ட பாதை, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையிலே பொறுமையோடு ஓட வேண்டும். அது நமக்கென்று ஒரு ட்ராக் இருக்குது. ட்ராக் மாதிரி ஓடுனா ஃபஸ்ட்டு வந்தாலும் என்ன செய்யணும்? டிஸ்குவாலிஃபை ஆகிடும். அப்போ அந்த டிசிப்ளின் நிச்சயடக்கம் முக்கியம். எங்கே ஓடணும், எதை செய்யணும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஈவன் அவர் ப்ரேயர் லைஃப்பில் வி மஸ்ட் ஹேவ் அ டிசிப்ளின். தானியேலை குறித்து என்ன சொல்லியிருக்கு சொல்லுங்கள்? 6:10 அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் தான் முன்பு செய்து வந்த பிரகாரம், அது ரொம்ப முக்கியம். தினம் 3 வேளை எருசலேமுக்கு நேராக ஜெபம் பண்ணான்னு சொல்ல, தான் முன்பு செய்து வந்த பிரகாரம் தினம் 3 வேளை எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்கு அவன் ஜெபம் பண்ணான். அப்புறம் முன்பு செய்து வந்த பிரகாரம் என்ன மீனிங்? ஒரு ஆபத்தும் ஒரு கஷ்டமும் ஒரு நஷ்டமும் ஒரு நாட்டில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணுறதில்லை. இந்த மதமாற்ற தடை சட்டம் ஜெயலலிதா அம்மா இருந்த நாட்களில் கொண்டு வரப்பட்டது. உடனே எல்லா சபைகளும் ஒன்று சேர்ந்துருச்சு. கேத்தலிக், சிஎஸ்ஏ, ப்ராட்டஸ்டன்ட், இவாஞ்சலிக்கல்ஸ், பெண்டிகாஸ்டல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரோட்டில் உட்காந்து தர்ணா பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, உபவாசம், சபைகள் எல்லாம் உபவாச ஜெபம் நடக்குது. ஒரு உபத்திரம் வந்ததுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறதால டிசிப்ளின். தான் முன்பு செய்து வந்த பிரகாரம் தினம் 3 வேளை எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்தவன் ஜெபம் பண்ண. என்ன மீனிங்னா, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே அவனோட ஜெபம் அப்படி தான் இருந்தது. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறது டிசிப்ளின் லைஃப் இல்லை. வருமுன் காப்பம் தான் நல்லது. ஹல்லேலூயா, ஆமென். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே we must have a consistent disciplined prayer life. அதே மாதிரி தான் டிவோட்டட் கன்சிஸ்டன்ட் ரெகுலர் மெடிடேஷன். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? தினந்தோறும் தியானிக்க வேண்டும். இரவு மகளும் நம்முடைய வார்த்தைகளை அசை போட வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் ஆக்கிரமிக்கக்கூடியது கர்த்தருடைய வசனங்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை கட்டுப்படுத்துவது கர்த்தருடைய வசனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். சோதனைக்குள்ளே நீங்கள் சோதனையை ஜெயிக்கணும்னா, சோதனைக்கு உட்பற்றக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஆனால் அதுக்கு ஈக்குவலான இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த வேதமும் ஜெபமும் இரு கண்கள். சங்கீதம் 119 என்ன சொல்லியிருக்கு? 11ஆம் வசனம் நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்கு? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே. அப்போ ஜெபம் எப்படி சோதனைக்கு உட்படாதபடிக்கு நம்மை காப்பாற்றுமோ, அதே போல வேதம் பாவம் செய்யாதபடிக்கு அந்த வேத வசனங்கள் எல்லாம் இருதயத்திலே பதித்து வைத்தால், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். வார்த்தைக்கு இருக்கின்ற வல்லமை, வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், பேதையை ஞானியாக்கக்கூடியது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? பாவம் செய்யாதபடிக்கு நம்ம தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஷீல்டாக இருக்கும். ஹல்லேலூயா. வசனம் 11ஆம் வசனம் தானா? சங்கீதம் 119 11ஆம் வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஹல்லேலூயா. 9ஆம் வசனம் சொல்லுது, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. ஹல்லேலூயா. அதே மாதிரி யோவானில் கூட அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனம் நீங்கள் கேட்ட உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். வசனத்தை கேட்கும் போதே ஒருத்தர் சுத்தம் அடைஞ்சிடுறாங்க. ஹல்லேலூயா. வசனத்தை கை கொள்வது செகண்டரி, வசனத்தை கேட்கும் பொழுதே. யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே
நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. வசனத்தை கேட்குறதே பாக்கியம். வசனத்தை கேட்கும் பொழுதே ஒரு பரிசுத்தம் நடக்கிறது. சத்தியத்தை கேட்கும் போதே ஒரு விடுதலை நடக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியத்தை கைக்கொள்றது ரெண்டாவது. சத்தியத்தை அறிஞ்சாலே விடுதலை. அல்லேலூயா. அந்த மென்டல் பிளாக்லாம் உடஞ்சி போயிடும், டிப்ரெஷன்லாம் உடஞ்சி போயிடும். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்கிறது, 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. இந்த வசனம்தான் நித்தியத்திற்கு கொண்டு போகும். வசனம்தான் சத்தியம், வசனம்தான் நித்தியம். இந்த வசனம்தான் நம்மை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்குறதே ஒரு பெரிய பாக்கியங்க. அது அதிகாலையில் இந்த வசனத்தை பேசுறது ரொம்ப பெரிய பாக்கியம். அல்லேலூயா. யோவான் சொல்ற, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சாட்சியிலும் மேலான சந்தோஷம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. ஆமென். அதே நேரத்தில் பவுல் சொல்றது, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ. அல்லேலூயா. ஸோ ஜீவிய மாற்றத்துக்கு நேராக அந்த வசனம் கொண்டு போகும். வசனமே சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சில விஷயங்களும் நமக்கு புரியாதனாலே சில மென்டல் லாக்கில் இருந்துட்டு இருப்போம். இந்த சத்தியத்தை கேட்க கேட்க ஆவியில் ஒரு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. ஆத்மாவில் ஒரு விடுதலை உண்டாகிறது. ஆமென். ஸோ சுய மகிமையை தேடக்கூடாது, தேவ மகிமையை தேடணும். யாருக்குமே இடரலாக நம்ம இருந்துடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த ஊழியத்தில் மிக மிக முக்கியமான ஒன்று, மேன் ஆஃப் காட் மஸ்ட் பி அ டிசிப்ளின். அவனுடைய ப்ரேயர் லைஃப்பில் டிசிப்ளின் இருக்கணும், அவனுடைய தியான வாழ்க்கையில் டிசிப்ளின் இருக்கணும், எதிர்பாளரோடு பழகிறதுல ஒரு டிசிப்ளின் இருக்கணும், குடும்பத்தை நடத்துறதில்ல, தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் எப்படி தேவனுடைய சபையை விசாரிப்பான் இருக்கு. என் மனைவி என் பிள்ளைகளை நான் ஒழுங்காக பராமரிக்காமல் சபை நடத்த வர முடியாது. நான் இன்னொரு விஷயங்களை சொல்கிறேன். என் மனைவியையும் என் பிள்ளைகளுக்கும் அப்புறம் தான் அந்த சபையில் எவ்வளோ பேர் வந்தாலும், இந்த ஊழியத்தில் எனக்கு எவ்வளோ கரிசனை இருந்தாலும், என்னுடைய ப்ரையாரிட்டி என்னென்னா, கடவுளுக்கு அப்புறம் என்னோடய ப்ரையாரிட்டி என் மனைவி, அப்புறம் என் பிள்ளைங்களை நான் வளர்க்கிறது. அதுக்கு பிறகு தான் சபையை பற்றி நான் கவலைப்படணும். ஏன்னா சபையை நடத்துவதற்கு தகுதியை எது எனக்கு தருதுன்னா, நான் ஒழுங்காக என் குடும்பத்தை வச்சுருந்தா தான். அதனால் என் மனைவியை நான் பராமரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவளுக்கு என்ன வேணும், அவளுடைய விருப்பங்கள் என்ன, தேவைகள் என்ன, அவங்கள கம்ஃபர்டபுளாக வைக்கணுமே. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு உங்கள் மனைவிகளுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். வசனம் இருக்கா இல்லையா? பேதுருவில் சொல்கிறாரு, பெண்கள் பலவீனம் பாண்டமா, அதனால் என்ன செய்யணுமா, அவங்க உன் ஜெபத்துக்கு தடை உண்டாக்கிடுவாங்க. அதனால் அவங்கள கவனமாக வச்சுக்கிடணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும், மரியாதையை கொடுக்கணும். அல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லுவாங்க, அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜெபத்துக்கு பிரச்சனையை கொண்டாந்துருவாங்க. நீங்கள் சொல்லியிருக்கு, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவளோடு வாழ்ந்து. விவேகம் இல்லாமல் குடும்பம் நடத்த முடியாதுங்க. அல்லேலூயா. பேதைகள்லாம் குடும்பம் நடத்த முடியாது. பேதையாக இருந்தாலும் முடியாது. குடும்பத்தை நடத்த என்ன செய்யணும்? விவேகம். அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு இங்கே தங்கராமனோட முக்கியம் யாருன்னா என் மனைவி தான் எனக்கு முக்கியம். என் 2 பிள்ளைகளோட முக்கியம் எனக்கு மனைவி தான். அதுக்கப்புறம் தான் பிள்ளைகளை என்ன செய்யணும், அவங்கள நல்லொழுக்கமுடையவர்களாக கீழ்ப்படிய பண்ண வேண்டும். என் பிள்ளைகள் சாட்சியேற்று போகிற போது நான் ஒரு சபையில் நடத்த முடியாது. சொல்லுது பாருங்க, விவேகத்தோடு அவருடைய வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகளானபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். கடமையை செய்யுங்கள். இல்லை என்னது கணம்னு? என்னது? ஆனர். ஹஸ்பண்ட் மஸ்ட் ஆனர் ஹிஸ் வைஃப். மனைவியை கணம் பண்ண தெரியாதவன் நிச்சயமா விவேகம் இல்லாதவன். அல்லேலூயா. ஆமென். கணம் பண்ணுறேன்னா, அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கலாமா, அது இல்லை. கணம் பண்ணுறதுன்னா அவங்கள கண்ணியமாக நடத்தணும். இஷ்டம் போல் பேசக்கூடாது, வேலைக்காரி மாதிரி வைக்கக்கூடாது, மனைவியை அடிமை மாதிரி வைக்கக்கூடாது. மனைவியை நேசிக்கிறது மட்டுமல்ல, அவங்கள கனப்படுத்தி வைக்கணும். ஒரு பொது இடத்துக்கு போகிறீங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க வீட்டுக்கு போகிறீங்களா, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, அவங்க எல்லாரும் மனைவியை மதிக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிடணும். தேர் மஸ்ட் பி அ டிக்னிஃபைடு பிளேஸ் ஷுட் பி கிவன் டு யுவர் ஒய்ஃப். உங்கள் ஸ்பௌஸை மதிக்காத இடத்துல நீங்கள் நிற்கக்கூடாது. உங்கள் மனைவியை மதிக்காத இடத்துல நீங்கள் ரொம்ப லைத்து போய் இருக்கக்கூடாது. என் மனைவியினுடைய மானம் சொல்கிறத விட என் மனைவியினுடைய மரியாதைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய எந்த உறவு எனக்கு வேண்டாம். என் மனைவியை கண்ணியமாக ட்ரீட் பண்ணால், என் மனைவிக்குரிய மரியாதையை கொடுத்தா எந்த வீட்டுக்கும் போகலாம், வரலாம், எந்த நட்பை பாராட்டலாம். ஆனால் என் மனைவியை மதிக்கலைன்னா என்ன மதிக்கலன்னு அர்த்தம். இருவரும் ஒரு சரீரம். அப்போ என் மனைவிக்கு உரிய கனத்தை நான் கொடுக்கணும்.
என் மனைவிக்கு கனம் இல்லாத இடத்துல கனத்தை நான் ஏற்படுத்தணும், இல்லைன்னா அந்த இடத்த தவிர்க்கணும். ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, 1 தீமோத்தேயு டைம் முடிஞ்சிச்சு, வாசிங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுது, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாக இருக்க வேண்டும். யார்? ஒரு கண்காணி. கண்காணினா பிஷப்னு அர்த்தம், சூப்பர்வைசர் அல்லது பிஷப். அது யாருன்னா பாஸ்டர். சபையை கண்காணியாக இருக்கிறவர் யார்? மெய்ப்பர் ஊழியர் செய்யக்கூடிய பாஸ்டர். 5ஆம் வசனம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீசனாக இருக்கக்கூடாது. யார் நூதன சீசன்? மனைவி பிள்ளைகளை ஒழுங்காக வைக்காமல் சபையை நடத்தி சபையில் எவ்வளோ 1000 பேர் வந்தாலும் சரி, என் மனைவி பிள்ளைகள் சமாதானமாக இல்லை, என் மனைவி என்னோட சமாதானமாக விருப்பத்தோடு வாழலை, ஊருக்காக கடமைக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா, உள்ளுக்குள்ளே நிறைய கோல்டு வார், புகைச்சல்கள், ஒரு பனிப்போர், குழப்பங்களோடு என் மனைவி என்னோட வசிக்கிறான்னு வச்சுங்களேன், சபையில் எவ்வளோ ஆத்மாக்கள் வந்தாலும் நான் ஒரு நூதன சீசன். நான் என்ன செய்கிறேன்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியில் விழுந்துருவானா. பிசாசு அடைந்த ஆக்கினைக்கு எந்த ஊழியக்காரன் போயிடுவான்னா, குடும்பத்தை ஒழுங்காக நடத்தாமல் சபையை, நான் பெரிய ஊழியக்காரன், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், பாட்டு பாட தெரியும், என் சபையில் நிறைய ஆத்மாக்கள் வராங்க, பெரிய பில்டிங் கட்டிட்டேன், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு சபை முக்கியமாக குடும்பம் முக்கியமா? என் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம், என் மனைவி தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் என் பிள்ளைகள் ரொம்ப முக்கியம், பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப முக்கியம், அந்த பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாய் வளர்ப்பது ரொம்ப முக்கியம், என் பிள்ளைகளை ரட்சிப்பு கேட்ட ஞானத்தில் நடத்த வேண்டியது என்னுடைய முக்கியமான கடமை. ஆஸ் எ பேரண்ட், என் மனைவி 2 பிள்ளைங்க, இந்த 3 பேர் என்னால் நடத்த முடியலன்னு நான் எப்படி சபையை, குடும்பங்களை 30 குடும்பங்களை எப்படி நடத்த முடியும்? அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் ஒரு ஊழியக்காரனுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அந்த டிசிப்ளின் எங்கெல்லாம் இருக்கணும்னா, ப்ரேயரில் இருக்கணும், டிவோஷனில் இருக்கணும், ஃபேமிலி லைஃப்பில் இருக்கணும், அப்புறம் நம்முடைய ஊழியத்தில். எங்கேயும் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறவங்களாக இருக்கக்கூடாது, மல்யுத்தம் பண்ணணும், சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணணும், பந்தயத்தில் ஓடுகிறவன் ட்ராக் மாதிரி ஓடக்கூடாது, இச்சையடக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிற அவர்களே இச்சையடக்கமாக இருக்கிறார்கள் சொன்னால், அழிவில்லாத மகிமையான கிரீடத்தை பெறப்போகிற நாம், அந்த அசையாத அஸ்திபாரமுள்ள அந்த ராஜ்யத்திற்காய் காத்திருக்கின்ற நாம் எவ்வளவு கவனமாக இச்சையடக்கத்தோடு நம்ம காணப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அந்த அங்கீகரிக்கப்படத்தக்கதான ஊழியத்தில் ரொம்ப முக்கியம். அங்கீகரிக்கப்படத்தக்கதான ஊழியர், அங்கீகரிக்கப்படுகிற விதத்தில் நம்முடைய ஜீவியம் இருந்தால் தான் அந்த ஊழியம் அங்கீகரிக்கப்படும். அல்லேலூயா. இது ஊழியக்காரர்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் நினச்சிடாதீங்க. நம்ம எல்லாருமே புதிய ஏற்பாட்டின்படி யார் தான்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. ஆகவே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ஆசாரியன், உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஆசாரியன். அல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளையில் நம்ம சில குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த ஆராதனை முடிக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் சாட்சியாக இருக்கணும், அம்மா அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் சகோதர சகோதரிக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர், எங்கள் குடும்பம் சாட்சி உள்ள குடும்பமாக இருக்கணும். எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே, நாங்கள் சாட்சியற்ற ஒரு வீட்டுக்குள்ளே ஒரே சண்டை, எப்போ பார்த்தாலும் ஒரே வாக்குவாதம், கூக்குரல், அடிதடி, கெட்ட வார்த்தை பேசுகிறது, இப்படி அப்யூசிவ் மேனரிசத்தோடு வீட்டில் இருந்துட்டு நாங்கள் வெளில உபதேசம் பண்ணி, வெளில கிறிஸ்தவன் சொல்லிட்டு பைபிளை தூக்கிட்டு சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே, ஒரு விஷயம் இந்த காலை வேளையில் சேர்ந்து விசேஷமாக குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், சபைக்கு வருகிற எல்லா மக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆகவே நம்ம சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வேணும்ப்பா. ஆண்டவர், எங்களை பார்த்து யாருமே விரல் நீட்டிடக்கூடாது, எங்களை பார்த்து யாருமே இவனா இவளான்னு கேட்டுறக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக வாழணும், கர்த்தரை எங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும். எவ்வளோ தூங்கணும், எவ்வளோ சாப்பிடணும், எப்படி உடுத்தணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே.
ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. பரலோக பிதாவே, இந்த நாள் நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரலையிலும் சபையிலும் இணைந்திருக்கிற எல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை சொல்லுகிற நாங்கள் எந்த அநியாயத்தையும் விட்டு விலகி இருக்க, சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் செய்ய, சத்தியத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நீ தரும்படியாக நாங்கள் கேட்கிறோம். உம்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு தயவு செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. எங்கள் சபைக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்கணும்ப்பா. நாங்கள் பார்த்து பழகிற அறிமுகமாகிற எல்லா மனிதர்கள் முன்னாடியும் எங்கள் பேச்சு நடத்தை எல்லாவற்றிலும் நாங்கள் முன்மாதிரியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கிவ் அஸ் த டிசிப்ளின் லைஃப் ஓ காட். அந்த ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழணும்ப்பா. இச்சையடக்கமுள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். இஷ்டம் போல் நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாதப்பா. இந்த கிருபை எங்களுக்கு தாருங்க. விசேஷமாய் குடும்பங்களில் சமாதானம் உண்டாவதாக. கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகளுக்கு இடையில் ஒரு இணக்கமான சூழ்நிலையை, ஒரு சமாதானமான சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்கி தருவீராக. சபையில் இந்த பட்டணத்தில் உள்ள சபைகளுக்கு நாங்கள் மாதிரியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் மாதிரியாக இருக்க, எங்கள் அலுவலகத்தில் நாங்கள் மாதிரியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் எ பிளெஸ்ட் டே.